வணக்கம். இன்னைக்கு நாம திருவள்ளுவரோட ரொம்ப முக்கியமான ஒரு குறளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. நீங்க எல்லாரும் இந்த குறளை கேட்டிருப்பீங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க? ஆமா, பொதுவான அர்த்தம் அறக்கடலா இருக்கிற கடவுள் இல்லனா ஒரு ஞானியோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டாதான் இந்த பிறவிங்கிற பெரிய கடலை நீந்த முடியும், மத்தவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல குறிப்பா ஓஷோ இதை எப்படி பார்த்திருப்பாருன்னு ஒரு கோணம் இருக்கு. இது வழக்கமான விளக்கங்கள்ல இருந்து ரொம்பவே வேற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, இதுலதான் சுவாரஸ்யமே. வாங்க இத கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஓஷோவோட பார்வையில இந்த அறவாளிங்கிறது நம்ம சமூகம் சொல்ற ஒழுக்கமோ இல்ல மத சட்டங்களோ கிடையாது. அது உள்ளுணர்வுல இருந்து வர்ற ஒழுக்கம். உள்ளுணர்வின் ஒழுக்கமா அப்படின்னா? அதாவது ஒருத்தர் முழுசா விழிப்போடு இருக்கும்போது அந்த தன்னுணர்வுல ரொம்ப இயல்பா வர்ற ஒரு அறம். நாம கஷ்டப்பட்டு கடைபிடிக்கிற நல்ல பழக்கம் இல்ல, உள்ளிருந்து வர்றது. ஓ சரி. அப்போ அந்தணன், பொதுவா அந்தணன்னா வேதம் படிச்சவங்க, பிராமணர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, அந்த புரிதல் இருக்கு. ஆனா ஓஷோ பார்வையில உண்மையான அந்தணன் சாதி, மதம் இல்ல படிச்ச படிப்பு இது எல்லாம் தாண்டினவரு, தன்னை முழுசா உணர்ந்தவரு. தன்னை உணர்ந்தவரா? ஆமா, தன்னோட எண்ணம், உணர்ச்சி, செயல் எல்லாத்தையும் எப்படி சொல்றது, ஒரு சாட்சி மாதிரி, ஒரு பார்வையாளனா இருந்து கவனிக்கிற விழிப்பு நிலையில வாழவர். அவர் வேதம் படிச்சாரா இல்லையாங்கிறது இங்க விஷயமே இல்ல, அந்த அக விழிப்பு நிலை அதுதான் முக்கியம். இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. அப்போ தாழ் சேர்தல் அதை எப்படி புரிஞ்சிக்கிறது? சும்மா கால்ல விழறதோ இல்ல குருவை கும்பிடுறதோ இல்லையா? இல்ல, அது மட்டும் இல்ல. ஓஷோவோட விளக்கப்படி தாழ் சேர்தல்ங்கிறது ஒரு ஞானியோட வெளி அடையாளத்தையோ இல்ல அவர் சொல்ற வார்த்தைகளையோ அப்படியே ஃபாலோ பண்றது இல்ல. அப்புறம் அது அந்த ஞானி எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த அசையாத விழிப்புணர்வு, அந்த சாட்சி தன்மை, அதை நாமளும் உள்வாங்கிக்கிறது. நம்மளோட ஈகோ, நம்ம எண்ண ஓட்டம், பற்று, ஆசை இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அந்த தூய பிரக்ஞ நிலையில நாமளும் நிக்கிறது. அதுதான் உண்மையான தாழ் சேர்தல். ஓஹோ, அந்த ஞானியோட பாதைய விட அவரோட நிலைய அடைய முயற்சி பண்றது, இது பெரிய வித்தியாசம். சரி, பிறவாழி அதாவது பிறவிக்கடல், அது பத்தியும் ஓஷோ பார்வை வேற மாதிரி இருக்கா? அங்கேயும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஆமா, நாம பொதுவா நினைக்கிறது செத்து பிறக்கிற சுழற்சி தான் பிறவிக்கடல்னு. ஆமா, ஆனா ஓஷோ சொல்றாரு, பிறவிங்கிறது அப்படி ஒரு தடவை நடக்கிறது இல்ல, அது ஒவ்வொரு கணமும் நடக்கிற ஒரு தொடர் நிகழ்வு. ஒவ்வொரு கணமுமா? எப்படி? நம்ம மனசுல தீராத ஆசை வருது இல்லையா, ஒவ்வொரு ஆசையும் ஒரு புது பிறவிக்கான விதமாதிரி. ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு பற்றுதல், இதெல்லாம் நம்மள கற்ற சங்கிலி. புரியுது. இந்த ஆசைகள், பந்தங்கள், ஏமாற்றங்கள், திருப்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குற ஒரு பெரிய தவிப்பு கடல் தான் பிறவாழி. அந்த மனப்போராட்ட கடலை நீந்தி கடக்கிறது தான், அதுதான் உண்மையான சவால். அப்போ இந்த மனப்போராட்ட கடலை நீந்துறதுக்கு ஓஷோ சொல்ற வழி என்ன? அந்த ஞானியோட நிலைய அடையறது எப்படி? அவரு சொல்றது இதுதான், வெறும் சடங்குகளை பண்ணாதீங்க, விழிப்புணர்வா இருக்கிற ஒருத்தரை பாருங்க, அவரை மாதிரி நீங்களும் விழிப்பா இருங்க. அவரோட போதனைய மனப்பாடம் பண்றதை விட அவர் எந்த உணர்வு நிலையில இருக்கிறாரோ அந்த விழிப்புணர்வு, அந்த பாவனை, அதை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அதுதான் அவரை உண்மையா சேர்தல். குரு வழிபாடுங்கிறத தாண்டி குருவோட நிலைய தனக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறது. அதேதான், சரியா சொன்னீங்க. இதை இன்னும் பெரிய படமா பார்த்தா, நாம நம்ம மேல முழு விழிப்புணர்வா இல்லாததால தான் இந்த மனப்போராட்ட கடல்ல தவிக்கிறோம். ஆமா, எந்த பெரியவரையோ குருவையோ வெளியில ஃபாலோ பண்றதை விட அவங்க அடைஞ்ச அந்த ஆழமான சுய விழிப்புணர்வை நமக்குள்ள நாமளே கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான தாழ் சேர்தல். அந்த உள் விழிப்பு, அதுதான் பிறவிக்கடலை நீந்த தேவையான ஒரே படகு, வேற எதுவும் இல்ல. ஆஹா, மொத்தத்துல நீங்க சொன்னது சுருக்கமா பார்த்தா, அறவாளி ஈக்குவல் டு விழிப்புணர்வு வாழ்க்கை, அந்தணன் ஈக்குவல் டு ஞான நிலை அடைஞ்சவர், தாழ் சேர்தல் ஈக்குவல் டு நாமளும் விழிப்புணர்வோட வாழறது, பிறவாளி நீந்தல் ஈக்குவல் டு மனப்பிணைப்புகளோட கடலை கடக்க ஆரம்பிக்கிறது. அப்படிதால? அருமை, சரியா சொன்னீங்க. இது வெளி சட்டங்களை பத்தினது இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு விழிப்பு வரணும், அதுதான் மைய கருத்து. அந்த விழிப்புல பிறவிய கடக்கலாம். இது வெறும் தத்துவமா இல்லாம நம்மள நாமளே பார்க்க ஒரு அழைப்பு மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது நம்மகிட்டே ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது பாருங்க.
தாழ் சேர்தல்ங்கிறது ஒருத்தரோட அந்த விழிப்பு நிலையை அடையிறதுனா சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில இத்தனை வேலைகள், அவசரங்கள், பொறுப்புகளுக்கு நடுவுல அந்த உள் விழிப்புணர்வை நோக்கி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன முதல் அடி அது என்னவா இருக்கும்? ஆமா, இதை நாம எல்லோருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.